என்ன சட்டமோ தெரில, மயிர் சட்டம் அசிங்கமாக கேட்பேன். ஓகேங்களா, நான் தேர்தல் ஆணையத்தையே சரி, ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? ஒருத்தன் மனு கொடுக்குறான், தப்பா இருக்குது, தப்பா இருக்குப்பா, எங்க வாப்பான்னு பக்கத்துல கூட இருக்கிறவனா, ஆதார் கார்டு என்ன தப்பா இருக்கு, உன் பிறந்த டேட் என்ன, இது தப்பா இருக்கு, அது தப்பா இருக்கு, ஏன் அபிடேவிட் கொடுக்கல? கேள்வி கேளுங்க ஐயா. விஜய்க்கு நடந்த இந்த இந்த சம்பவம் வேற யாருக்குமே இனிமே வரக்கூடாது. பெரம்பூர் தொகுதியில் நிப்பாரா, நிக்க மாட்டாரா, நிக்காரா, நிக்க மாட்டாரா, அப்ப பயம். பயம் யாருக்கு பயம்? பொதுமக்களுக்கா, விஜய்க்கா, தேர்தல் ஆணையத்துக்கா? கோபாலபுர கூட்டத்துக்கு, களவாணி கூட்டத்துக்கு பயம். விஜய் அங்கிருந்து கிளம்புறான், பனையூர்ல இருந்து கிளம்புறான்னு இங்க பதறது இல்ல. கோபாலபுரம் பதறதா இல்லையா? தயவு செஞ்சு உங்களை நம்பி களத்தில் இறங்கி இருக்கிற விஜயை ஏமாத்தாதீங்க. விஜயை நீங்க ஏமாத்துனீங்கன்னா அந்த இடத்துல புள்ளி வச்ச மாதிரி ஆச்சரியக்குறியா வந்து நிப்பான் திமுக காரன். இதுதான் உண்மை. இல்ல மூத்தவங்களா இருக்கிற புஸ்லியானந்த அண்ணனா இருக்கட்டும், தம்பி ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா? ஆதவ் அர்ஜுனா பாத்தீங்கன்னா விஜய்க்கு அடுத்தபடியா ஒரு ஓடுற குதிரையில விரட்டுற குதிரையாவே இருக்காரு. சும்மா அப்படியே சுழண்டு 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 வேலை வாங்கிக்கிட்டு இருக்காரு, வேலை செய்யறாரு. ஆனால் புஸ்லியானந்தா இன்னும் நிறைய நீ வேலை செய்யணும் இருக்க, நீ பாண்டிச்சேரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இது கிடையாது. அதுல பாவம் நிறைய பேருக்கு கைக்கு காசு, செலவுக்கே காசு கிடையாது. ஓகேங்களா, முதலைகள்ங்க. சாதாரண கவுன்சிலர் சீட்டுக்கு கோடி கோடியா செலவு பண்ற கூட்டத்துக்கு மத்தியில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இதுதான் உண்மை. ஸோ சில பேர் இந்த திருவள்ளூர்ல போல ஒருத்தரை பார்த்தோம், அம்பேத்கர் மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு பாவம் பெரிய கமெண்ட்ஸ் வைரல். ஓகேங்களா, மொத்தமா 2 பேர் கூட அவர் பின்னாடி இல்லை. பிரியாணி துண்டு பூத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. என்கிட்ட போட்டோ ஆதாரம் இருக்கு, வீடியோ ஆதாரம் இருக்கு. ஓகேவா, இருக்கு. வெளியிட்டால் அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது மனசு வருத்தத்தோட இதை நான் சொல்றேன். நிறைய பேர் அண்ணே எங்களுக்காக பேசுங்கண்ணே, தொடர்ந்து பேசுங்கண்ணே அப்படின்னு போட்டிருக்கீங்க நிறைய பேர். அந்த இடத்துல நான் ஒரு சில வீடியோக்களை நான் இப்ப விட்டேன்னு வச்சுங்க, உங்க எல்லாருக்குமே மனசு வலிக்கும். ஏன்னா திமுக காரங்கிட்ட காசு வாங்கிட்டாங்களா இல்லை மற்ற கட்சிக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டானுங்களான்னு தெரியல. நிறைய வேட்பாளர்கள் நம்ம அந்த அந்த தேர்தல் களத்தில் சீட்டை வாங்கிட்டு வேலையே செய்யாமல் உட்காந்துட்டு இருக்கானுங்கன்னு தான் உண்மை. 234 தொகுதியில் இன்னைக்கு நிற்கிற பத்தியா, அதில் உன்னுடைய விசுவாசிகள், உன்னுடைய ஒரிஜினல் உழைப்பாளிகள் யாரு, உனக்கு படை தளபதிகள் யாரு அப்படிங்கிறத அடுத்த ஒரு மாசத்துல உனக்கே தெரியும். 2026 சட்டமன்ற தேர்தல் களம். நம்ம இப்ப பார்க்க போறது தம்பி தளபதி விஜய் அவர்கள். அவர்களுடைய களங்களை, ஒரு 4-5 களங்களை மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். தம்பிகள், விஜயுடைய தம்பிகள் தான் என்னுடைய தம்பிகளும். தம்பிகள், நீங்கள் எல்லாம் இன்னும் 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 சிறப்பாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. விஜய் நிச்சயமா பெரம்பூர் தொகுதியில ஜெயிப்பாரு, அதுல மாற்றுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதே சமயத்துல திருச்சியிலும் ஜெயிக்க 99% வாக்கு வித்தியாசத்துல பெரிய லெவல்ல ஜெயிப்பாரு. அதுலயும் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் அடுத்த ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய படை தளபதிகளில் மூத்தவங்களா இருக்கிற புஸ்லியானந்த அண்ணனா இருக்கட்டும், தம்பி ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு 1000 பன்மடங்கு கேள்வி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா பாத்தீங்கன்னா விஜய்க்கு அடுத்தபடியா ஒரு ஓடுற குதிரையில விரட்டுற குதிரையாவே இருக்காரு. சும்மா அப்படியே சுழண்டு 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 வேலை வாங்கிக்கிட்டு இருக்காரு, வேலை செய்யறாரு. ஆனால் புஸ்லியானந்தா இன்னும் நிறைய நீ வேலை செய்யணும் இருக்க, நீ பாண்டிச்சேரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இது கிடையாது. இப்ப நீ நின்றுகிட்டு இருக்கிற இடம் டி நகர். அதிமுக திமுக உடைய கோட்டை, வியாபாரிகள் கோட்டை. முழுக்க முழுக்க அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா அச்சின் தும்னாலே அது வியாபாரம் தான். அந்த இடத்துல உன் தொகுதியை ஏன் செலக்ட் பண்ணன்னு தெரியல. விவசாயிகளுக்கு மத்தியில் நீ நின்றுக்கலாம், வியாபாரிகளுக்கு மத்தியில் நீ நின்றுக்க. நிறைய எதிர்வினைகளை நீ சந்திச்சுதான் ஆகணும். ஓகே, புஸ்லி ஆனந்தோடைய நிறைய தவறுகள் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வேட்பாளர்கள் ஏனா தானோன்னு போட்டாரா இல்லை விஜயை குளிர்விக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போட்டாரான்னு தெரில. நான் ஆரம்பத்திலே இருந்து இன்னைக்கு வரைக்கும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த புஸ்லி ஆனந்தா தான் நான் இப்போ திரும்ப குறை சொல்வேன். ஆனால் நீங்கள் விஜய் கூட இணக்கமாக இருக்கிறதுலையே நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கிட்டீங்களே தவிர, உங்களுடைய படைத்தளபதிகளில் அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் கூட தகுதி இல்லாத ஒரு சிலரை நீங்கள் உங்களுடைய கட்சியில் வேட்பாளராக அறிவிச்சிருக்கீங்க. அதில் பாவம் நிறைய பேருக்கு கைக்கு காசு, செலவுக்கே காசு கிடையாது.
ஓகேங்களா? முதலைகள்ங்க. சாதாரண கவுன்சிலர் சீட்டுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணுற கூட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இதுதான் உண்மை. ஸோ சில பேர் இந்த திருவள்ளூரில் போல் ஒருத்தரை பார்த்தோம், அம்பேத்கர் மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு பாவம் பெரிய கமெண்ட்ஸ் வைரல். ஓகேங்களா? மொத்தமாக 2 பேர் கூட அவர் பின்னாடி இல்லை, பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறதா ஒரு நிறைய அந்த காமெடி கமெண்ட்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. கேட்கவே மனசு வருத்தமாக இருக்குது. விஜயுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் உழைப்பும் இங்கே வீணாக போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பணம் போட்டோம், பணத்தை கூட 2 படம் திரும்ப நடிச்சாருன்னா சம்பாதிச்சுக்கலாம், அது ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் அவருடைய உழைப்பு, அந்த டென்ஷன், மக்களுடைய உயிர் பலி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தியாகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த உயிர் பலி அனைத்துமே திமுகவுடைய கூட்டுச்சதி. அதில் அந்த உயிர்கள் அத்தனையுமே இன்னைக்கு தியாகமாக இருக்கு. விஷயம் அதுதான். ஓகேங்களா? அது தயவு செஞ்சு இந்த இன்னும் ஒரு 15-20 நாட்கள் நீங்கள் இன்னும் 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 கடுமையாக நீங்கள் போராட வேண்டும், வேலை செய்யணும். பிரியாணி துண்டு பூத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. என்கிட்ட ஃபோட்டோ ஆதாரம் இருக்குது, வீடியோ ஆதாரம் இருக்குது. ஓகேவா? இருக்குது. வெளியிட்டால் அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் மனசு வருத்தத்தோடு இதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்காக குரல் கொடுங்க, எங்களுக்காக குரல் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய வீடியோ பதிவுகளில் விஜயை பற்றி உயர்த்தி பேசும்போது நிறைய பேர் அண்ணே எங்களுக்காக பேசுங்கண்ணே, தொடர்ந்து பேசுங்கண்ணே அப்படின்னு போட்டிருக்கீங்க நிறைய பேர். அந்த இடத்துல நான் ஒரு சில வீடியோக்களை நான் இப்போ விட்டேன்னு வச்சுங்க, உங்கள் எல்லாருக்குமே மனசு வலிக்கும். ஏன்னா திமுக காரங்கிட்ட காசு வாங்கிட்டாங்களா இல்லை மற்ற கட்சிக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டானுங்களான்னு தெரியல. நிறைய வேட்பாளர்கள் நம்ம அந்த தேர்தல் களத்தில் சீட்டை வாங்கிட்டு வேலையே செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்கன்னு தான் உண்மை. ஸோ தொகுதி மக்களுக்குள்ளே பார்க்கல. ஸோ இறங்கிட்டீங்க, பொது வாழ்க்கைக்கு இறங்கிட்டீங்க, பிச்சை எடுத்து தான் ஆகணும், ஓட்டு பிச்சை கேட்டு தான் ஆகணும், காலில் விழுந்து தான் ஆகணும், கையெடுத்து கும்பிட்டு தான் ஆகணும். எதற்குமே தகுதி இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு தேர்தல் களத்தில் இருக்கிறாங்க நிறைய இடங்கள் அப்படின்னும் போது மனசு வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு இதெல்லாம் தயவு செஞ்சு அப்படி யாருன்னா இருந்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிறதுக்கு கோபப்படாமல் தயவு செஞ்சு அடுத்த ஒரு 15 நாட்களுக்கு உங்கள் சோம்பேறித்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டிட்டு தயவு செஞ்சு வேலை செய்யுங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஓட்டு எண்ணிக்கையாவது கூட்டி காமிங்கள், இல்லை என்றால் நீங்கள் வாழ தகுதியே அற்றவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு உங்களை நம்பி களத்தில் இறங்கி இருக்கிற விஜயை ஏமாத்தாதீங்க. விஜயை நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா அந்த இடத்துல புள்ளி வச்ச மாதிரி ஆச்சரியக்குறியா வந்து நிற்பான் திமுக காரன். இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் நாளைக்கு துண்டை மாற்றி திமுக துண்டை போட்டுக்கிட்டு போயிடுவீங்க. ஸோ அதில் மாட்டுக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்தில் ஏமாந்து நடுரோட்டில் நிற்க போகிறது யாருன்னால் விஜய் தான் அப்படின்னு நிறைய பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. விஜய் சட்டமன்றத்துக்குள் போவாப்ல, நிச்சயமாக போவாப்ல, மாட்டுக்கிறதுலாம் கிடையாது. 234 தொகுதியிலையும் சுயம்பா வரான் மனுஷன், சுயம்புவா வரேன். ஓகேங்களா? யாரும் வந்தவங்க வராட்டி போங்கடா வாங்கடா அப்படின்னு. 234 தொகுதிகளில் 134 தொகுதி மக்கள் மங்குனியா, தொகுதி மக்களுடைய அந்த வேட்பாளர்கள், மக்களை சொல்ல தொகுதி மக்களுடைய வேட்பாளர்கள் மங்குனியா இருந்தா கூட மீதி 100 தொகுதி மக்கள் அந்த வேட்பாளர்கள் களத்துல சுற்றுப்பயணத்துல நீங்க அப்படி 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 ஒரு விருட்சமா இருந்தீங்கனாலே தமிழக மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க. உங்களுடைய தலைவர் நிச்சயமாக திரு விஜய் எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோட அட்லீஸ்ட் எதிர்கட்சி வரிசையிலையாவது ஒரு எதிர்கட்சி தலைவராவது போய் உட்காருவார். தயவு செஞ்சு அவருடைய தரத்தை உங்களுடைய சோம்பேறித்தனத்தால் தயவு செஞ்சு கீழே இறக்கிறாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். முதலில் நான் அப்புறம் ஆதவ் அர்ஜுனாவை நான் மனம் குளிர பாராட்டினேன். நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய விஷயம் ஊடகத்தில் நான் அவரை பற்றி எதிர்மறையாக பேசியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல தேர்தல் களம்னு வரும்போது அந்த தம்பி ஆதவ் அர்ஜுனா அப்படி 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 பம்பரம் மாதிரி சுழன்று வேலை செய்வதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் துடிப்புடன் இருக்கானே இவன். ஸோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு புன்சிரிப்பு மற்றவர்களுக்கு மத்தியில் ஒரு அந்த குதிரை ரேஸ், திமுக அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஜாமான்களுக்கு மத்தியில் ஒரு குதிரை ரேஸில் தானும் அப்படி சுழன்று வேலை செய்யறான் அப்படின்னும் போது மனம் குளிர நான் ஆதவ் அர்ஜுனாவை பாராட்டுறேன். புஸ்வி ஆனந்த் அண்ணனையும் நான் பாராட்டி தான் ஆகணும். அதே நேரத்தில் இன்னும் உங்களுடைய வேகம் பத்தாதுன்னா இன்னும் இதோட 100 மடங்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த தேர்தல் களம் விவசாயிகள் சார்ந்தது, பாண்டிச்சேரி. ஓகேவா? நீங்க அங்கேதான் எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க.
ஆனால் இந்த தொகுதி நான் திரும்ப சொல்றேன், விவசாயிகள் சார்ந்த தொகுதி கிடையாது, வியாபாரிகள் சார்ந்த தொகுதி. அந்த இடத்தில் நீங்கள் கண்ணை அசைந்தால் இன்னொருத்தன் வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடுவான், பார்த்துங்க. ஓகேவா? அதே மாதிரி தம்பி நிர்மல்குமார், ஓகே, நம்ம திருப்பரங்குன்றம் நினைக்கிறேன், அந்த இடத்துடைய தொகுதி வேட்பாளர் ரொம்பவும் வேகமாக ரொம்ப வேகமாக அப்படி சொல்லுன்ற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தம்பி நிர்மல்குமாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அதே சமயத்தில் தொகுதி மக்கள் தயவு செஞ்சு விஜய்ங்கிற ஒரு முகத்தை பாருங்க, அட்லீஸ்ட் எதிர்கட்சி வரிசையிலாவது அவரை உட்கார வைங்க, எந்த இடத்துலையும் சோரம் போட விட்டுறாதீங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நல்ல தலைவன் வேணும். நம்மளாம் சீமானை எதிர்பார்த்தோம், ஆனால் சீமானா தருதலை. ஓகேங்களா? அந்த தருதலையெல்லாம் தலைவனாகவே சொல்லிக்கிறதுக்கு நமக்கு வாய் வரலை. அதனால் நல்ல மனிதனை நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் மூன்றாவது ஒரு தலைவர் உருவாக வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு விஜய்க்கு ஓட்டு போடுங்க. உட்காரட்டும், ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, தப்பே கிடையாது, வாய்ப்பு கொடுங்க, போய் உட்காரட்டும். உட்கார்ந்தானே தெரியும் விஜய் நல்லவனா கெட்டவனான்னு. அதுக்கு முன்னாடி நம்ம பேசினோம்னா தியாகின் பட்டம் கட்டிடுவீங்கல்ல. ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, நிச்சயமாக சட்டமன்றத்துக்குள் செல்வார் விஜய், இதுல மாட்டுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த பெரம்பூர் தொகுதியில் அவர் வேட்புமனு தாக்கல்ல கடைசி நொடி பொழுது வரை அந்த மனுவை நிராகரிக்கலாமா ஏற்றுக்கலாமாங்கிற மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்துக்கு மத்தியிலே விஜய் சுழன்று கொண்டு இருந்திருக்கிறார். இதுவே மிகப்பெரிய தவறு. ஒரு மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அது தவறு என்றால் அந்த தவறை உடனடியாக சரி செய்ய வேண்டியது அந்த அரசு அதிகாரிகளுடைய கடமை. என்ன சட்டமோ தெரியல, மயிர் சட்டம், அசிங்கமாக கேட்பேன். ஓகேங்களா? நான் தேர்தல் ஆணையத்தையே சரி, ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணணும், என்ன செய்யணும்? ஒருத்தன் மனு கொடுக்குறான், தப்பா இருக்குது, தப்பா இருக்குப்பா, எங்க வாப்பான் பக்கத்துல கூட இருக்கிறவனா, ஆதார் கார்டு என்ன தப்பா இருக்கு, உன் பிறந்த டேட் என்ன, இது தப்பா இருக்கு, அது தப்பா இருக்கு, ஏன் அபிடேவிட் கொடுக்கல, கேள்வி கேளுங்க ஐயா. அதெல்லாம் நினைச்சிருக்கீங்களா? நீங்க கொடுத்து அதை அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு நான் நிராகரிப்போம் சேர்ப்போம் அப்படின்னு தூக்கி வச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல நிராகரிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? மனு வாங்கும்போது உங்க சைட்ல இருந்து ஒரு அதிகாரியை பார்த்து இந்த மனு 9 கேள்வி, அந்த 50 கேள்விக்கும் அது அதிகாரிகளுக்கு பதில் தெரியும், இது சரியா தவறான்னு தெரியும். அதை நீங்களே ஃபில் பண்ணுங்களேன், ஒரு ஆளை வச்சு கொடுப்பா எல்லா ப்ரூஃப் எல்லாம் காமி கடன்னு எழுதுங்களேன். இல்ல அவன் எழுதி வச்சிருக்கிறது கரெக்டா தப்பான்னு பாருங்களேன். அதை விட்டுட்டு அந்த மனுவை வாங்கிப்பீங்களாம் லாஸ்ட் மினிட். அது கட்சிக்கார ஆளுங்கட்சிக்கார அன்னைக்கு அந்த தொகுதியில் எவன் இருக்கானோ அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அதை விரட்டுவீங்களாம், கிழிப்பீங்களாம். தப்புயா. விஜய்க்கு நடந்த இந்த சம்பவம் வேற யாருக்குமே இனிமே வரக்கூடாது. பெரம்பூர் தொகுதியில் நிப்பாரா நிக்க மாட்டாரா, நிக்க மாட்டாரா, அப்ப பயம். யாருக்கு பயம்? பொதுமக்களுக்கா, விஜய்க்கா, தேர்தல் ஆணையத்துக்கா? கோபாலபுர கூட்டத்துக்கு, களவாணி கூட்டத்துக்கு பயம். ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அந்த மனுவை கழிச்சு போடணும். அப்ப 2 தொகுதியிலங்கிறது ஒரு தொகுதியில தான் நிற்பான். எங்க? திருச்சிக்கு இங்க இருந்து சென்னையில இருந்து போயிட்டு வர முடியாது. ஏன்னா தனி விமானத்துல தான் போறாரு விஜய், போயிட்டெல்லாம் வர முடியாது. அப்போ ஒரு 4 நாள் இருப்பாரா, 5 நாள் இருப்பாரா, முடிஞ்சு போச்சு சொல்லி அவரை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், சட்டமன்றத்துக்குள்ள உள்ள விடக்கூடாது அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு சதி. இந்த சதியை முறியடிக்கணும்ன்றது ஏன் தம்பி விஜய் என்ன பண்றாப்புல, 2 தொகுதியில நிக்கிறார். இதுல மாற்றுக்கருத்து எதுவுமே கிடையாது, தவறு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு பிரியங்கா காந்தியா இருக்கட்டும், ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், எல்லாமே நிறைய பேர் 2 தொகுதியில நின்று ஜெயிச்சு ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டவங்க தான். ஓகேங்களா? ஒரு தொகுதியை ஏத்துக்கிட்டு ஒரு விட்டு கொடுத்தவங்க தான். இதுல இந்த அரசியல் இது ஒரு சூட்சம ரகசியம். இந்த கேம்ல நம்ம போக தேவையில்ல. இருந்தாலும் விஜயை வீட்டுக்கு அனுப்புறதுல மூச்சுக்கு 300 தடவை யோசிச்சு சதி வலை பின்னிக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டம். அந்த திமுக கூட்டத்துல தயவு செஞ்சு மாட்டிடாதீங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு நான் சொல்ல வரல, ஒட்டுமொத்த விஜய் கட்சியுடைய வேட்பாளர்கள் அனைவருக்குமே சொல்றேன், அடுத்த வர இன்னொரு 2 வாரங்கள் நீங்க கண்ணில் விளக்கெண்ணையை ஊத்திக்கிட்டு தான் டிராவல் பண்ணணும். உங்களுக்கு உறக்கம் இருக்கக்கூடாது, என்டர்டைன்மெண்ட் இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. மக்கள். நான் திரும்பவும் சொல்றேன், விஜய்க்கா இருக்கட்டும், ஆதவுக்கா இருக்கட்டும், புஸ்லிக்கா இருக்கட்டும், செங்கோட்டையனுக்கா இருக்கட்டும், ஓகேங்களா, நீங்க அப்படி சுழண்டு படுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, செத்துட்டான்னு சொல்லி அப்படி பாட ஏற்றிடுவாங்க. ஓகேங்களா? ஓடிக்கிட்டே இருங்க, ரன் ஃபாஸ்ட். அந்த ஓட்டம் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். விஜய் அங்கிருந்து கிளம்புறான், பனையூர்ல இருந்து கிளம்புறான்னு இங்க பதறது இல்ல, கோபாலபுரம் பதறதா இல்லையா? 4 நாளைக்கு தலைப்பு செய்தி, பெரம்பூரில் விஜய் வேட்பாளர் அறிவிக்கப்படுவாரா, நிராகரிக்கப்படுவாரா அப்படிங்கிற 1000 கொஸ்டின் மார்க் இல்ல. அதுக்கெல்லாம்
நீங்க திரும்ப திரும்ப தீனி போட்டுறாதீங்க. அதனால நீங்க இன்னும் உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும், உழைக்க வேண்டும். ஓகே, இதுல விஜய், தம்பி விஜய், நீ எடுத்திருக்கிற முடிவு இது வரைக்கும் சரியே. ஸோ தவறு எதுவுமே கிடையாது. மக்கள் செல்வாக்கு இன்னும் 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 கூடிக்கொண்டே இருக்கு. எதிர்கட்சியில் இருக்கிறவன், ஆளுங்கட்சியில் இருக்கிறவன் நிறைய பேரை மறைமுகமாக அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களே உனக்கு ஆதரவு அளித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. எந்த இடத்திலையும் சோர்வடையாதே. 234 தொகுதியில் இருக்க வேட்பாளர்கள் அனைவருமே தோத்தாலும் உன் கட்சி வேட்பாளரை சொல்றேன், நீ ஜெயிப்ப, சட்டமன்றத்துக்குள்ள போவ, உனக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டுவ. உண்மை புரியுதா? 234 தொகுதியில இன்னைக்கு நிக்கிற பத்தியா, அதுல உன்னுடைய விசுவாசிகள், உன்னுடைய ஒரிஜினல் உழைப்பாளிகள் யாரு, உனக்கு படை தளபதிகள் யாரு அப்படிங்கிறத அடுத்த ஒரு மாசத்துல உனக்கே தெரியும். ஓகே, ஜெயிக்கிறவனெல்லாம் கூட வச்சுக்க, தோக்குறவனெல்லாம் தட்டி கொடுத்து தள்ளி வை. ஓகேவா? அடுத்த ஒரு விஷயத்துக்கு வியூவோட டிராவல் பண்ணு. மக்களை தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க. ஸோ வெற்றி உங்க பின்னாடி தான் இருக்கு. காவல்துறையுடைய அழுத்தத்துக்கோ திமுகவுடைய சதிவேலைக்கோ யாரும் பயப்படாதீங்க. எந்த இடத்துலையுமே பயப்படாதீங்க. உங்களுக்காக குரல் கொடுக்க இந்த ஆகாஷ் சுதாகர் எப்பவுமே இருக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் விஜய்.